நீங்க வேணா போய் அவர்கிட்ட பேசிட்டு இருங்க. இருங்க, நான் வரேன். தேவி எதுக்கு வந்தான்னு என்கிட்ட கேளுங்க. தேவி எதுக்கு வந்தா? சந்தோஷ் இங்க இல்ல, அங்க. ஓகே. தேவி எதுக்கு வந்தா? ஆஹா, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? போய் வாங்கிட்டு வர சொல்லுவார். வாங்கிட்டு வந்தால் இவங்க திட்டுவாங்க. என்ன பண்ணுறது? சார், ஏதாவது வாங்கணுமா? வேணாம்ல? கேள்வியும் நீயே, பதிலும் நீயேவா? வாங்கணுமான்ற, வேணான்ற, என்ன? ஆஹா, குடிச்சிட்டாரா? இன்னைக்கு மாட்டணும். வாங்காட்டி இந்த ஆள் திட்டுவான், வாங்கி கொடுத்தா பெரியவர் நம்மளை வேலையை விட்டே அனுப்பிச்சிடுவார். இன்னைக்கு மாட்டணும் போ. சந்தோஷ், இங்கேயே உட்காந்துருக்கீங்க. நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கீங்களா? இங்க உட்கார்ற அளவுக்கு அப்படி என்ன கோவம்? சொல்லுங்க சந்தோஷ், என்ன கோவம்? தேவி எதுக்கு இங்க வந்தா? என்ன சொல்றா அவ? ஓ, அதுவா? மாலதி தான் வேண்டான்னு முடிவாயிடுச்சுல்ல. மாலதி அனுப்புறதுக்கு முன்னால மல்லிகாவுக்கும் ராஜேஷ்க்கும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு தேவி சொல்றா. நல்ல ஐடியா இருக்கே, பண்ணிடலாமே. என்னங்க நீங்க? அது தப்பு இல்லையா? அது லீகலா தப்பான விஷயங்க. கண்டிப்பா குற்றம் அது. நீ வேற, லீகலோ இல்லீகலோ, தப்போ தப்பு இல்லையோ, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். சோ உங்களுக்கும் சம்மதம் தான்? ஆமா. அப்போ சரி, ஏற்பாடு பண்ணிடலாம், வாங்க. ஆனா சந்தோஷ், இது யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? சார்,
ஃபோன் அடிக்குது சார். அடிக்கட்டும் சார். ஃபோன் அடிச்சா எடுத்து பேசணும் சார். ஏன் நீ தான் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுறியா? இல்லை சார், வேற யாரோ பண்ணுறாங்க. நான் வேற ஒரு மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? ஃபோன் அடிச்சா எடுத்து பேசணும்னு தெரியாத முட்டாளா நான்? இல்லை சார், ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காதான். ஃபோன் பண்ணுறான். அதான் சார் சொன்னேன். அதான் நீ சொல்லி நான் ஃபோன் எடுத்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? அதான் அப்போ எடுக்கல. ரொம்ப ஏத்தம் தான். ஹலோ சார், தேவி வந்தாங்க சார். டே அதெல்லாம் சட்டப்படி தப்புடா, கிரிமினல் குற்றம். அதைத்தான் சார் பாரதி மேடமும் சொன்னாங்க. ஆனால் தேவி மேடம் அடம் பிடிக்கிறாங்களாம். ரெஜிஸ்டர்கள் என்ன பண்ண போகிறாங்களா சார்? கன்ஃபார்மாக நடராஜனுக்கு தான் ஃபோன் பண்ணுறோம். அப்போ நடராஜன் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணுவாரு. வாங்க. என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு தேவி முடிவு எடுத்துட்டாளா? இடியட், அறிவில்லை அவளுக்கு. அண்ணா என்ன ஆச்சுண்ணே? என் ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி என்னென்ன இருக்கு என் ஃபோனில்? ஒன்றும் புரியல. நொய் நொய் நொய்னு பேசிட்டு இருக்காது, வாய் முடுறா. அண்ணே என்ன நீ என் ஃபோனை? உனக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோனா? என்ன ஃபோனு? யாருக்கிட்ட இருந்து வரும்? வந்ததும் தெரியதானே போகுது. இந்த ஆள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? சொல்லு. ஏய் என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பணும் முடிவு பண்ணிட்டியா? முதல் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா ஜெயிலுக்கு போயிடுவான்னு தெரியாது உனக்கு? கிரிமினல் அஃபென்ஸ் அது, அறிவு கட்டவள. ஏச்சி நிறுத்து. என்ன உனக்கு என்ன மரகிர கைண்டுச்சா? ஏய் முட்டாள் முட்டாள், நான் சொல்றதை கேளு. அறிவு கட்டவள. ஏய் யாரடா முட்டாளுங்கற? நீதாடா முட்டாள். என்னையா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் ஏதோ விட்டா இஷ்டத்துக்கு பேசி போறேன். மவனை நேர்ல மட்டும் மாட்டின சாவடிச்சுவேன். எவ்வளவு திட்டினாலும் அறிவே வராது போல இருக்கு இந்த ஆளுக்கு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஐயா தேவி முடிவு பண்ணிட்டாளே. தேவி முடிவு பண்ணா எல்லாம் தப்பு தப்பா தான் போய் நிற்கும். கடவுளே, ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, போலீஸு கேஸ்ன்னு அந்த பிரச்சனையில மாட்டக்கூடாது. அவன் இப்ப என்ன பண்றது? ஐயோ டீ இருக்கா? இருக்கு. ஐயோ ஒரே ஒரு புள்ளைய பத்தியதுக்கே இவ்வளவு இம்சையா இருக்க.
இவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சுகர் போட கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல. ஒன்றுமா நினச்சியா நான் ஃபுல் ஃபிட்டியா? டீ குடிக்கிறது தப்பே இல்லை தெரியுமா? ஏய் என்னாச்சு 3 பேருக்கும் போனே பார்த்துட்டு இருக்கீங்க? பாரதி என்னாச்சு? ஐயோ பாரதி நீங்க போனை பாருங்க, நான் போய் சமைக்கிறேன். என்ன பாரதி ஃபோனே வரல? அதான் எனக்கும் புரியல. பேசாமல் ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணி வான் பண்ண வேண்டியதான். வந்துச்சு. என்ன பண்ண? ஸ்பீக்கர்ல போடுங்க. ஐயோ ஏன் நம்பர் மட்டும் வருது, பேர வரல? அட்டெண்ட் பண்ணாதானே தெரியும். நீ என்ன பண்ற? ஏதாவது திட்டு. நானா? நீ லம்பன் உங்க தாத்தா திட்டுறா. அட்டெண்ட் பண்ணு. ஹலோ 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 ராஜேஷ். ஹலோ ஹலோ. ராஜேஷ், நான் அப்பா தான் பேசுறேன். என்னடா அது மடத்தனமா ஒரு முடிவு எடுத்திருக்கா தேவி? இது பார், அந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அவங்க பேசலாம் கேட்டு மல்லிகாவை ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிக்காத. சட்டப்படி அது குற்றம். நான் சொல்றத மட்டும் கேளு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்கிட்டேன்னா கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிடும். பி கேர்ஃபுல். என்னடா புரியுதா? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி இங்க பாரு, நான் யார வேணா எங்க வேணா எப்படி வேணா நான் யார வேணா எங்க வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணுவேன். புரியுதா? யோ, உனக்குலாம் ஃபோன் பண்ணாத எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லையா? என்னடே பரதேசி, நீ சோறு தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. அப்பனா அப்படிலாம் திட்டாதடா. நீ என்ன திட்ட கூட சொல்றது? நான் திட்டுவேடா. நான் சொல்றது கேளு. டேய் ஃபோன் வைடா. வெச்சு தொலை. நாயுடு சேம் பிளட். ஏதோ ஃபோன் வருதா? நான் பேசுனது எதுவும் உங்களுக்கு கேட்கல இல்ல சார்? கூப்பிட்டீங்களா சார்? இல்ல நீங்க டீ சாப்பிடு. நாயுடு சூடு ஆறி போச்சு, இன்னும் டீ எடுத்துட்டு வரேன். குடியா அலையாதையா? ஓகேண்ணா. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டி இருக்கலாம். பரவாயில்ல விடு. ஆமா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, அவன் செக்யூரிட்டி கிட்ட சந்தோஷ் போலாமா? ஓ சரி. அதே டேய் ஃபோன் வந்தா அப்படிதான் திட்டணும். உங்க அப்பா தானே, அந்த ஆள் திட்டது ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? ஏய், ஏன் உங்கள் அப்பா நம்பர் சேவ் பண்ணி வைக்க மாட்டேன்? எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற? அவனை அப்பனே இல்லைங்கிறேன். இதில் நம்பர் வேறு சேவ் பண்ணி வைக்கணுமா? போங்கண்ணே. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணால் இதோட கேவலமாக திட்டணும். புரியுதா? இதுக்கு மேலே ஃபோன் பண்ணால் நான் என்ன திட்டணும்? அண்ணா நான் ஏன் என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்கிற?
பசிக்குதா? சரி வா சாப்பிடலாம். நானும் சாப்பிடல. மிஸ்டர் சிதம்பரம், இப்ப நான் உன் ஃப்ரெண்டு பத்ரியா வரல. எதிரியா வந்திருக்கிறியா? இல்ல, கோ ப்ரொடியூசர் இணை தயாரிப்பாளர் பத்ரியா வந்திருக்கேன். இப்போ ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வா. இப்போ நான் பிஸியா இருக்கேன். என்னடா இப்படி சொல்லிட்ட? பாரதி தான் ஏதோ முக்கியமான விஷயம்னு வர சொன்னா. அவளை போய் பாரு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா பாரு, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. டிஸ்டர்ப் பண்ணாது. என்னம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? நாங்களே கீழே வந்திருப்போமே. பரவாயில்ல மாமா, வாங்க அங்கிள். அங்கிளா? போச்சு, கோ ப்ரொடியூசர்னு சொல்லு. ரொம்ப ஓட்டாத, அப்புறம் நான் கோச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? கதை சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ அது மட்டும் வேண்டாம். கோபம் அதிகமா இருந்தது, கதையும் பெருசா இருக்கும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, எதுக்காக என்ன வர சொன்ன? மாமா, இன்னைக்கு தேவி வந்திருந்தா. படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டான்னு நீங்க சொன்னது தேவிக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எந்த கனவும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு. கதிரை டைரக்டரா பார்க்கணும், அவர் கைத்தட்டல் வாங்கறத ரசிச்சு பார்க்கணும். அதுதான் என் ஆசை. பொம்மலாட்டம் ரிலீஸ் ஆகாம கதிரை எப்படி டைரக்டர் ஆக முடியும்னு அவ அழுதா மாமா. தேவி அழுதாளா? ஆச்சரியமா இருக்கு. பாரதி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? ரிலீஸ் பண்றது நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது. அம்மா, ரிலீஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லலையேம்மா. ராஜேஷோட பிரச்சனை முடிஞ்ச அப்புறம், கோர்ட் மேட்டர் செட்டில் ஆன அப்புறம் நிம்மதியா ரிலீஸ் பண்ணலாம் நான் சொன்னேன். மாமா, நடந்த சம்பவத்தையும் எடுத்த படத்தையும் மாத்த முடியாது. எவ்வளவு நாளைக்கு தான் இதை மறைக்க முடியும்? தேவி இப்போ முன்ன மாதிரி இல்ல. நேரடியா அவங்க கிட்ட சண்டை போடாம என்னையும் சந்தோஷையும் பார்த்து கண் கலங்கி பேசிட்டு போயிருக்கா. அவன் நிறைய மாறி இருக்கா மாமா. தேவி கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. பாரதி, நீ என்ன சொல்ற? தப்பு எதுவும் நடந்துடாது, படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்றியா? என்னைக்காவது ஒரு நாள் தேவிக்கும் தெரியாதானே போகுது. பொம்மலாட்டம் கதை கதை இல்ல, கதிரோட வாழ்க்கைன்னு தேவிக்கு தெரியுமே. கதிரோட முன்னாள் காதலி நான் தானே தெரிஞ்சுக்கிட்டு பொம்மலாட்டம் படத்தை பார்த்தா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் தப்பான அர்த்தத்தை கொடுக்கும் மாமா. தப்பு தப்பா கன்வே ஆகும். அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா. சரியான மீனிங்ல தேவிக்கு தெரியறதுக்கு முன்னாடி படத்தை தேவி பார்த்துட்டோம். அதுதான் நல்லது. மா, நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா வீட்டு நிலைமை ஒரு சிம்பிள் இல்ல. எத்தனை பேரோட பிரச்சனை ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கு. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னே பயமா இருக்க. மாமா, யாரும் எந்த தப்பும் பண்ணல. அந்த நேரத்துல சொல்லாம விட்டதுதான் நம்ம பண்ண தப்பு. சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் சந்தோஷம் தேவியும். இப்ப சொல்லாம விடுறதுக்கும் அவங்க 2 பேரும் தான் காரணம். தேவிக்கு மேல நாம பயப்படுறோம் தான் நினைக்கிறேன் மாமா. தெரிஞ்சா தெரியட்டுமே, என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம்.